Jenica comes here to play the role of Rahab. Let's put our hands together and encourage Jenica. Bible character display. Praise the Lord. நான் யாருன்னு தானே பார்க்குறீங்க? நான் தாங்க ராகாப்பு. என்னங்க என் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் மூஞ்சி மாறுது. ஆமாங்க, நான் தப்பானவ தான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? என் சூழ்நிலை, சமுதாயம், என் சொந்தக்காரங்க தாங்க. என் ஊர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அங்கே பாருங்க, அந்த அக்கா சொல்கிறாங்க என் ஊர் கானான். நான் கானானிய பெண் தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, அவங்க 40 வருஷமாக கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட நன்மைகளாக பெற்றுக்கிட்டு கர்த்தரையே முறுமுறுத்தாங்க. நான் கர்த்தரை பற்றி லேட்டாக தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். தப்பு தப்பு தப்பு, நான் கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கல, கர்த்தர் என்னை முன்குறிச்சிருந்தாருங்க. எரிக்கோவோட சேர்த்து என்னையும் அழிச்சிருக்கலாங்க. தேவன் என்னை முன்குறிச்சதுனால எரிக்கோ அழிவுலேருந்து என்னை காப்பாற்றிட்டாருங்க. எனக்கு எதிர்காலத்தை குறிச்செல்லாம் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைங்க. தேவன் என்னை முன்குறிச்சதுனால என் எதிர்காலத்தை பற்றி பெரிய பிளான் வச்சுருந்தாருங்க. எனக்கு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாருங்க. என் கணவன் பேர் சல்மோன். என்னுடைய பையன் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அங்கே பாருங்க, அவங்க சொல்கிறாங்க என் பையன் பேர் போவாஸ். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்களாங்க, அவங்க நாயை விட இல்லை புழுவை விட கேவலமாக பார்த்து என்னை ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்னை முன்குறிச்சதுனால இந்த இஸ்ரவேல் ஆள்ற ராஜாக்கள் எல்லாம் என்னுடைய சந்ததியிலேருந்து தாங்க உருவாக்கினார். எந்த மக்கள் என்னை கேவலமாக பார்த்தாங்களோ அதே மக்களுக்கு மத்தியிலே என்னை உட்கார வச்சாருங்க. தேவன் நினச்சா தாழ்த்தவங்களையும் உயர்த்திடலாம், உயர்ந்தவங்களையும் தாழ்த்திடலாம். இதுக்கு நானே உதாரணம். எதை குறித்து கவலைப்படுறீங்க? எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தேவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. Miss Bhavadharni comes forward to play the role of Huldah, the prophetess. Let's welcome Bhavadharni with a round of applause. Bible character display. Praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் சூப்பராக போகுது போல். நல்லது. நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கவா? இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு நிகராக மதிக்கப்படுறாங்களா? அக்கா நீங்கள் சொல்லுங்கள். அங்கே பாருங்க, அவங்க சொல்கிறாங்க இல்லைன்னு. அதுதான் சரி. இந்த காலத்துலேயே பெண்களுக்கு இவ்வளோ அடக்குமுறை இருக்கே. அந்த காலத்தில் பெண்களை எப்படி அடக்கி ஆண்டிருப்பாங்க. அந்த மாதிரி காலத்தில் தான் நான் வாழ்ந்தேன். நான் வாழ்ந்த காலத்தில் நம்ம இறைமையா நம்ம செப்பேனியா போன்ற தீர்க்கதரிசிகளும் வாழ்ந்தாங்க. நான் யாருன்னு இப்போவாது உங்களுக்கு தெரியுதா? நான் இப்போ தேவனால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு பெண் தீர்க்கதரிசி. நான் தான் உல்தா. எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும், எனக்கும் ஒரு கோல் இருக்குது. என்னோட கோல் என்னென்னா, இஸ்ரவேல் மக்களை அறியாமை என் இருளிலிருந்து மீட்டு தேவனை அறிய செய்து அழிவிலிருந்து மீட்கிறது என்னோட பெரிய கோலாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு சாட்சி தான் யோசியா ராஜா மனம் திரும்பி அவர் மக்களையும் மனம் திரும்ப வச்சார். அதுக்காக நான் ஓடுனேன். எனக்கு தேவன் பலனை தந்தார். அந்த மாதிரி காலத்துலேயே ஒரு பெண்ணாக என்னால் சாதிக்க முடிஞ்சிச்சு. இவ்வளோ வசதிகள் இருக்க இந்த காலத்தில் உங்களால் முடியாதா? வயசாயிருச்சு, பெண் தானே, எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரிலாம் எந்த காரணமும் சொல்லாதீங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனை பற்றி சொல்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை. எல்லாரும் செய்வீங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நமக்கு போதனை செய்ய வருகிறார் குட்டி சந்தோஷ். Clap your hands and welcome him. தேவ பயம் இருக்கான்னு வீட்டில் திட்டுறாங்களா? அப்படின்னா அதை கேளுங்க. நம்ம பைபிள் பயப்படாதுன்னு 366 முறை சொல்லியிருக்கும். ஆனால் அதே பைபிள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும்னு சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுவதுன்னா பயபக்தி, மரியாதை, ஆராதனை இதையெல்லாம் தான் குறிக்கும். கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானமே துவங்கதான். ஆண்டவரை அறிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவுன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. சாமுவேலை போல ஞானமுள்ள ராஜா வரலாற்றில் இதுவரை காணவில்லையாம் தெரியுமா? நாம் ஆண்டவருக்கு பயப்பட்டோம்னா எக்ஸாமுக்கு நாய்க்கு பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டோம். ஆண்டவருக்கு பயப்படுவது தான் நமக்கு ஜீவன். அது நம் வாழ்க்கைக்கு பெரிய திருப்தியை தரும். தீமை, பாவம் போன்றவை நம்மை அணுகாது. யோபு எல்லாவற்றையும் இழந்த போதும் தேவனை குறை பேசாமல் இருந்தார் தானே? எப்போ பாரு அம்மா அப்பா கிட்ட எனக்கு அது இல்லை இது இல்லை சொல்லிக்கிட்டு இருக்காம ஆண்டவருக்கு பயந்துனதா எல்லாமே திருப்தியாக தேவன் தருவார். தானியேலை சிங்கக்குட்டிகள் கடிக்காதபடி தேவதூதர்கள் பாதுகாத்து கொண்டார்கள் தானே? யாரெல்லாம் நைட்டில் வெளில போக பயப்படுவீங்க? ஆண்டவருக்கு பயந்துனதா ஏஞ்சல்ஸ் நம்மளை பாதுகாத்து கொள்வாங்க. அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் கர்த்தருக்கு மிகவும் பயந்தவராம். அவர் டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது, ஆண்டவரே என் வார்த்தைகள், கிரியைகள், யோசனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நடத்தணும், உங்களுக்கு பயந்து வாழ எனக்கு இன்னும் சொல்லித்தாங்கன்னு ப்ரேயர் பண்ணுவாராம். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன் தனது தாயாரிடம் மண்டியிட்டு ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாராம். போருக்கு போவதற்கு முன் தனது சிப்பாய்களை ஜெபம் பண்ணி அனுப்பி வைப்பாராம்.
நமது தேசத்தந்தை காந்தியடிகளைப் போல அமெரிக்காவின் தேசத்தந்தையாக இன்னும் போற்றப்படுகிறார் ஜார்ஜ் வாஷிங்டன். ஸோ இன்னையிலிருந்து ஆண்டவருக்கு பயந்து வாழ நாமளும் ரெடி ஆகுமா? தேங்க்யூ. அடுத்த குட்டி டீச்சர் சாம்லின் நமக்கு கீழ்ப்படுதலை பற்றி சொல்லிக் கொடுக்க வராங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர் வித் ஜாய்ஃபுல் கிளாப்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாரும் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆக போகிறோம். கீழ்ப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் கோபம் வருதுல. இது பைபிள் சொல்லுது. இதே நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா நம்மளுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போமா? சிம்பிளாக 3 பாயிண்ட்ஸில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா அது காடுக்கு ரொம்ப பிடிக்குமா. செகண்ட், நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா காட் நம்மளுக்கு லாங் லைஃபையும் பிளெஸிங்ஸான லைஃபையும் கொடுப்பாங்க. அதாவது நீதித்த நாட்களையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையோ. தேர்ட் என்ன தெரியுமா? நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியலாட்டி ஜட்மெண்ட் டே அன்னைக்கு, அதாவது நியாயத்தீர்ப்பு நாள் அன்னைக்கு காக நம்ம கண்ணை வந்து கொத்துமா, கழுகு குஞ்சுக நம்ம கண்ணை வந்து திங்குன்னு நீதிமொழிகள் 30:17 சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன? காதுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா. செகண்ட், லாங் லைஃபையும் பிளெஸிங்ஸான லைஃபும். தேர்ட், ஜட்மெண்ட் டே கீழ்ப்படியலாட்டி. இப்போ நம்ம பைபிள்லேருந்து கீழ்ப்படிஞ்ச சில பேரை பற்றி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், ஈசாக்கு அவங்க டேடிக்கு கீழ்ப்படிஞ்சு பலிபீடத்தில் வச்சுருக்கப்போ அவங்க டேடி எதுவும் திட்டலை, எஸ்கேப் ஆக ட்ரையும் பண்ணலை. இதே நம்ம அம்மா அப்பா ஏதாவது சொல்லிட்டா போதும், நீங்கள் என்ன சொல்ல, நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறோம். இதே ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் போதும், ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடுறவங்களாம் இங்கே உட்காந்துருக்காங்க. ஈசாக்கு அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தனால தான் ஈசாக்குக்கு பிளெஸிங்ஸான லைஃபை ஆண்டவர் கொடுத்தாங்க. அடுத்ததா ஜீசஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஜீசஸ் அதை மரணம் வரைக்கும் பிதாவுக்கு ஜீசஸ் கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க. அதனால தான் ஜீசஸுக்கு வானத்துலேயும் பூமியிலையும் பெரிய நாமம். சாம்பல் மோசன்னு ஒரு குட்டி பையன் தானா, அவனுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்களோட டேடி வந்து ஒரு பாஸ்டரா. ஒரு நாள் அவன் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க டேடி அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், உன்னோட ஸ்கில்ஸ் வந்து ஹியூமன் ரேஸுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களாம். அந்த சாம்பல் மூசுங்கிற பையன் அதை ஞாபகம் வச்சு ப்ரேயர் பண்ணி பெரிய ஆளானோடனே டெலகிராஃபை கண்டுபிடிச்சான், அதாவது தொந்தி. இந்த ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி மெசேஜ் அதில் தான் அனுப்புவாங்களாம். இதே நம்ம பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தோம்னா நம்மளை உலகத்துக்கே ஏதாவது செய்கிற மாதிரி ஜீசஸ் கொண்டு வருவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லோரும் டெசிஷன் எடுப்போமா? நான் சொல்கிறது எல்லோரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். பேரண்ட்ஸுக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிவோம். தேங்க்யூ. காலம் நல்ல காலம் என்று உற்சாகமாய் டான்ஸ் பண்ண ஜாய்ஸை கரங்கள் தட்டி வரவேற்போமா? ஈஸ்ட்ல வெஸ்ட்ல பை ஜாய்ஸ். நார்த்ல சவுத்ல இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் நம்ம காலம், நம்ம வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாம் ஆச்சரியத்தால் அசந்திடுது என்னோட. காலையும் மாலையும் மதியம் எல்லாம் ஆச்சரியத்தால் நிரம்பிடுது.
நினைச்ச நன்மை எல்லாம் தேடி வருது, என்ன நாடி வருது, கைக்கூடி வருது. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் நம்ம காலம், நம்ம வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. கிழக்கில மேற்கில வடக்கில தெற்கில ஏன் பாதைகள் நன்மையால் நிரம்பிடுது, ஓடிடுது, நிரம்பி ஓடிடுது. என்னோட மடியில நன்மைகள் குவிந்திடுது, சரிந்திடுது, சரிந்து ஓடிடுது. லெபனான் கேதரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் அற்புதங்கள் நடக்குது. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் நம்ம காலம், நம்ம வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. கிழக்கில மேற்கில வடக்கில தெற்கில எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல கலக்குகளானார்கள். ஜீசஸை ஃபாலோ பண்ணா நாமும் அப்படி ஆகலாம் என்று டான்ஸ் பண்ண வருகிறாள் ஜூனியா. சிம்பிளான மனிதன் கூட செலிபிரிட்டி ஆகிடுவான் டான்ஸ். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம், செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம், சக்சஸ் மாறிடலாம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம், செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம், சக்சஸ் மாறிடலாம். ரூட்டு எப்போவும் ரொம்ப ரைட்டு தானுங்க, என் பாட்டு சூப்பரா தாளம் போட்டு கேளுங்க. ஹைட் இருந்தாலும் நான் லைட்டு தானுங்க, இந்த லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்த கிஃப்ட்டுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா நாங்க மாறிடுவோம்.
பலவான் பலனோ இல்லாம போகுமே, உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே, பலவான் பலனோ இல்லாம போகுமே. ஆகாதுன்னு தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லையா, நடக்காதுன்னு நினைச்சது எல்லாம் கர்த்தராலே நடந்ததையா. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி, நம்ம செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா. இயேசுவுக்கு சாட்சியாக நீ நில்லு, அதுக்காக நீ ஆட்டம் போட்டு கொண்டாடு. கர்த்தருக்காய் எப்பவுமே நீ ஓடு, தோல்வி வேண்டாம் ஜெபத்தோடு போராடு. பூமியில் இந்த கண்ணாடி வாழ்க்கை கல்லு பட்டா தூளாகுமே, பாவங்கள் ஏதும் செய்யாம வாழ்ந்தா பரலோக ராஜ்யம் வந்திடுமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம் செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா மாறிடலாம் சக்சஸா மாறிடலாம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம் செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா மாறிடலாம் சக்சஸா மாறிடலாம். ரூட்டு எப்போவும் ரொம்ப ரைட்டு தானுங்க, என் பாட்டு சூப்பரா காலம் போட்டு கேளுங்க. ஹைட் இருந்தாலும் நான் லைட்டு தானுங்க, இந்த லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்த கிஃப்ட்டுங்க. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், சுத்தமாகும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். குட்டி பிள்ளைங்களா, பப்பட் பிடிக்குமா? இப்போ ஒரு அங்கிள் நமக்காக வந்து சூப்பராக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாரு. லெட்ஸ் வெல்கம் டியர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், பப்பட் ப்ரோக்ராம் ஃபார் கிட்ஸ் பை CF மினிஸ்டர்ஸ். குட் மார்னிங். சத்தமே கேட்கவே இல்லை எனக்கு, சாப்பிடவே இல்லையா யாருமே? குட் மார்னிங். ஓகே, ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஆனால் பார்த்தா சத்தமே கேட்கவே இல்லை. ஓகே, நிறைய பேர் பெரியவங்க இருக்கிறனால யோசிக்கலாம், என்ன பிரதர் நாங்கள் சிறுவர் ஊழியர் செய்கிறனால நாங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் நாங்கள் சின்ன பிள்ளையாக மாற்றிடுவோம், அதனால உங்களுக்கு இது செய்துதான். ஆர் யூ ரெடி? பின்னாடி இருக்கவங்கலாம் நாங்கள் என்ன பிரதர் புசு புசுன்னு நாங்கள் சொல்லணுமா இல்லை எஸ்ன்னு சொல்லணுமா அப்படின்ற மாதிரி திருன்னு முடிக்கிறீங்களே. ஓகே, நீங்கள் இந்த சிறுவர் பிள்ளைங்கன்றனால நம்ம சிறுவருடைய செலிப்ரேஷன்னால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம், மாறிக்கலாம் பிள்ளைங்களை ஏற்றுக்கிற மாதிரி. இப்போ பிள்ளைங்களுடைய சவுண்ட் எப்படி இருக்க போகுது, பெரியவங்களுடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்துலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே, சூப்பர். அழகா சின்ன பிள்ளைங்க நாங்களாம் எதுக்குமே குறைஞ்சதே கிடையாதுண்ணா, எங்களை எத்தனை பேர் அற்பமானாலும் பரவாயில்ல, நாங்கள் தான் பெட்ரு அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க எதுன்றாங்க. அப்படி தானம்மா? சூப்பர். சரி, உங்களெல்லாம் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களை பார்த்ததில் உங்கள் எத்தனை பேர்த்துக்கு ரொம்ப 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 சந்தோஷமே இல்லை? சந்தோஷம் தானா? ஓகே, சூப்பர். இன்றைக்கி உங்களை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்றைக்கி என்ன டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கேட்கல? கிறிஸ்மஸ். ஓகே, அழகாக சொல்லிட்டீங்க. கிறிஸ்மஸ்னால் என்னது? ஜீசஸுடைய பிறந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்மஸாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் கூட இன்றைக்கி ஜாயின் பண்ணுறது கூட என் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க. ஆமாம், என்ன எல்லாம் திருன்னு முழிக்கிறீங்க? நீங்கள் மட்டும் தானே தனியாக உங்களை ஒரு ஆள் தான் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? என் கூட மெர்வின் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. என் கூட யார் வந்திருக்கா?
மெர்வின். பின்னாடி இருக்க நீங்களும் சொல்லலாமே. எங்கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க, உங்கள் பேர் என்ன தெரியுமா? மெர்வின். கூப்பிடலாமா? மெர்வின் இங்கே வா. கேட்கவே இல்லை சத்தம். சத்தம் கேட்டால் தான் கூப்பிட்டா தானே வருவான் பயவில். அவன் இல்லைன்னா தூங்கிக்கிட்டு இருப்பான் யாரும். கூப்பிடலாமா? மெர்வின், மெர்வின் இங்கே வா. என்ன எல்லாம் சோகமாக இருக்கிறீங்க? இது சந்தோஷமாக ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியலையே. சரி, ஒரு சின்ன ஒரு கேம் விளாண்டு போயிடலாமா? ஒரு கேம் விளாண்டலாமா? கேம் விளாட பிடிக்குமா உங்களுக்கெல்லாம்? பிடிக்குமா? பின்னாடி இருக்க யாருக்குமே கேம் விளாட பிடிக்காதா? பெரியவங்களுக்கெல்லாம் எந்த வயசில் நம்ம என்ஜாய் பண்ண வயசெல்லாம் முடிஞ்சிச்சு பிரதர். இப்போல்லாம் வயசான காலத்தில் எங்கிட்ட பிரதர் கேம்லாம் அதுன்றது. இது சிம்பிளான கேம் தான் விளாட போகிறோம். ரெண்டு பேரும் அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்கீங்களா? ரெண்டு பேர் அண்ணமார் அக்காமார் அப்படியே பக்கத்தில் ரெண்டு பேராக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க. ரெண்டு பேர் எந்திரிங்களா? அதேமாரி பெரியவங்களும் நீங்கள் இந்த கேமில் ஒத்துழைக்கலாம். இது சிம்பிளான கேம் தான், பெரியவங்களும் விளையாடக்கூடிய ஒரு கேம் தான் இது. இது என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வலது கை எடுக்க போகிறீங்க. எல்லாருமே வலது கையில் இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விரலை நீட்ட போகிறீங்க. ஓகேவா? 1 அப்படின்னு சொல்ல என்ன பண்ணும்? எப்படி வைக்கணும்? இங்கிட்டு பாய்ஸ் ஆண்கள் அண்ணன் சைடு அண்ணே தன்மானத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. 2 அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும்? 2 விரலை நீட்டக்கூடாது. இடது கை என்ன பண்ணும்? உங்கள் ஃப்ரெண்டு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்கல்ல, அவங்கக்கிட்ட அந்த கை அப்படி நீட்டுங்க. பக்கத்தில் இடது கை. ஓகே, நீங்கள் பக்கத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கேம் தான், என்ஜாய் பண்ணுற கேம் தான். அப்படி நீட்டிக்கலாம். ஓகே, 2 அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா இந்த கை வைக்கணும். 3 அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வலது கை விரலை கொண்டு போய் உங்கள் பக்கத்தில் கை நீட்டிருக்காங்களா பார்ட்னரு, அவங்க கையில் கொண்டு போய் இந்த விரலை வைக்கணும் 3ன்னு சொல்லும்போது. ஓகேங்களா? வச்சுட்டீங்களா? இங்கே அப்படியே சேர்ந்துக்கோங்க. ஓகே, சூப்பர். வச்சிட்டிங்களா? 4 அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் விரலை டக்குன்னு எடுக்க பார்க்கணும். நான் 4ன்னு சொல்லும்போது உங்களுடைய விரலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த கையிலேருந்து எடுக்க போகிறீங்க. அதே நேரத்தில் உங்கள் கையில் ஒரு விரல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? உங்கள் கையில் ஒரு விரல் இருக்கும் பாருங்கள். அவங்களுடைய விரலை நீங்கள் பிடிக்கணும். உங்கள் விரலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எடுக்க போகிறீங்க. அதே நேரத்தில் அவங்க விரலை என்ன பண்ண போகிறீங்க? பிடிக்க போகிறீங்க. பிடிச்சலாமா? யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். 3 தடவை நம்ம விளாட போகிறோம். 3 ரவுண்ட் விளாட போகிறோம். விளாடலாமா? பெரியவங்களும் இதில் நீங்கள் கலந்துக்கலாம். 1 அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் 2 3 அப்படின்னு சொல்லும்போது அங்கே கொண்டு போயிடணும். அடுத்தவங்க கையில் ஆனால் அடுத்தவங்க நீங்களே உங்கள் கை எப்படி பிடிப்பீங்க? பக்கத்தில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் பிடிச்சிக்கோங்க. இந்த உங்கள் பின்னாடி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, 3 4 சொல்லுவேன். 4 சொல்லும்போது கவனிச்சுக்கங்க. 4 சொல்லும்போது தான் என்னங்க பண்ணணும்? உங்கள் விரலை எடுக்கணும். ஓகேங்களாம்மா? தம்பி நீங்கள் அவன்கிட்ட திரும்பிக்கோங்க. பாப்பா நீங்கள் இங்கே திரும்பிக்கோங்க. இந்த தம்பி திரும்பிக்கோங்க. நீங்கள் 2 பேரும் பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிச்சிக்கோங்க. சூப்பர். இப்போ வந்துருச்சா பார்ட்னரு? நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. ஓகே, ரெடி? 1 ஃபஸ்ட்லேருந்து 1 2 3 4 சொல்லுவேன். உஷாராக இருந்துக்கிறோம். 3 4 வாவ், சூப்பர். சரி, கேம் புரிஞ்சிச்சா? ஓகே, இது வந்து ட்ரையல் தான். இப்போ தான் நம்ம விளையாட போகிறோம். பக்கத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிடிச்சிக்கலாம். ஓகே, ரெடி? 1 2 3 உஷாராக இருக்கணும். 4 வெரி குட், சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. 2வது ரவுண்டு விளையாட போகிறோம். 1 2 இது எந்திரிச்சு விளையாடுற அளவுக்கு கேம் கிடையாது. நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அழகாக என்ஜாய் பண்ணுற கேம் தான். 2 3 4 வாவ், சூப்பர். 2வது ரவுண்டு முடிஞ்சிச்சு. 3rd ரவுண்டு விளையாட போகிறோம். 1 2 3 4 சொல்லுவேன். உஷாராக இருந்துக்கிறணும். 4 ஓகே, சூப்பர். அப்படி எங்கிட்ட நேரம் திரும்பிங்க. ஓகே, இந்த 3 தடவை நான் வின் பண்ணுன்றவங்க பின்னாடி பெரியவங்க சின்ன பிள்ளைங்கள யார் வின் பண்ணவங்க இருக்கீங்க? சரி, 3 தடவை வின் பண்ணுன்ற. சரி, ஒரு அக்கா வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு கிளாப் பண்ணிடலாமா எல்லாருமே? சூப்பர், வெரி குட். 2 டைம் வின் பண்ணவங்க, வெரி குட். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அவங்கள அழகாக சமத்தாக விளாண்டுருக்காங்க. ஓகே, நான் எல்லா தடவையும் நான் அவுட் ஆனேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கும். வெரி குட். அவங்களுக்கு ஒரு நல்லா கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். இந்த கேமுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இதோடைய கேமுடைய அர்த்தம் என்னென்னா, தப்பிச்சுக்கோ
பிடிச்சிக்கோ. இந்த கேமுடைய பேர் என்ன? பிடிச்சிக்கோ. தப்பிச்சுக்கோ அப்படின்னா தப்பிச்சுக்கோன்னா எதுலேருந்து தப்பிக்கணும்னா, ஏசப்பாவுக்கு பிடிக்காத பாவம் வரும் பார்த்தீங்களா? பொய் பேசுகிறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், ஏமாத்துறதா இருக்கட்டும், கோபப்படக்கூடிய சூழ்நிலையாக வரும். அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணிடணும்? அஜ்ஜையோ இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, இங்கேருந்து என்ன பண்ணிடணும்? நம்ம தப்பிச்சுக்கணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடணும்? விலகி போயிடணும். பிடிச்சிக்கோ அப்படின்னா உனக்கு நல்ல ஆலோசனை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணாத? பிடிச்சிக்கணும். ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க, வசனத்தை படின்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணணும்? அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏசப்பாவுக்காக சைன் பண்ண முடியும். இல்லைன்னா சைன் பண்ண முடியாது. ஓகே, நம்ம மெர்வீனை கூப்பிடலாமா? மெர்வீனை கூப்பிடலாமா? மெர்வீன் கூப்பிடுங்க என் கூட சேர்ந்து. மெர்வீன் எங்கே இருக்க? சீக்கிரம் வா, டைம் ஆகிட்டு இருக்கு. உங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் உட்காந்துருக்கோம். எங்கே இருக்கான் அந்த மெர்வீனு? எவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே போனானே தெரியலையே. மெர்வீன் எங்கே வா? மெர்வீன் இங்கே, ஓ பேக்குள்ள இருக்கிறானா? மெர்வீன் ஏய் என்ன சத்தது? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? யாருது? வாவ், உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தியா? ஆனால் ஒரு நிமிஷம், உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தியா? ஆமாம், ஓகே ஓகேங்களா. இவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிடு. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அண்ணே. என்ன மெர்வீனு? எனக்கு யாரும் குட் மார்னிங் சொல்லலண்ணே. குட் மார்னிங் சொல்லலையா? இப்போ மறுபடியும் சொல்லிப்பாரு. குட் மார்னிங் அண்ணே. என்ன மெர்வீன்? உனக்கு கொஞ்சம் மேலே மெர்வீன் என்னண்ணே? சரி, உனக்கு குட் மார்னிங் சொல்லுன்னு ஃபீல் பண்ணுறியா? ஆமாண்ணே, பெரியவங்க யாருமே சொல்லலண்ணே. பெரியவங்க யாருமே சொல்லியா? இப்போ சொல்லிப்பாரு, எல்லாரும் சொல்லுவாங்க பாரு. குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணே. என்ன மெர்வீனே? பாஸ்டர்மா இருக்காங்கண்ணே. பாஸ்டர்மா இருக்காங்களா? எங்க? இந்த கிரேஸ்லானா, கிரேஸ்லான் பாஸ்டர். ஓகே, உங்களை காத்ததுல எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு ஜாலியா. ஹலோ அண்ணே. என்ன மெர்வீன்? எல்லாம் உங்க உட்காந்துருக்காங்கண்ணே. நிறைய கொசு கோய்க்குள்ள கோய் வருது, அது கூட தெரியாம இருக்காங்கண்ணே. அப்படியா? சரி, இவங்களுக்கு நீ என்ன சொல்லி கொடுக்கலான் இருக்க? அண்ணே நீனு கிறிஸ்துமஸை பத்தி சொல்ல போறேன். கிறிஸ்துமஸை பத்தி சொல்ல போறியா? உனக்கு தெரியுமா கிறிஸ்துமஸை பத்தி? எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. நல்லா தெரியுமா? என்ன சொல்ல போற? அண்ணே. என்ன மெர்வீனே? இவங்க திரும்ப திரும்ப சொல்லவே மாட்டேன்றாங்க. திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன்றாங்களா? மெர்வீன் பாவமா, அவன் திரும்ப திரும்ப சொல்லணும்னு கூட ஆசைப்படுறான். உடனே சேர்ந்து சொல்றீங்களா? சொல்லுங்க. சிக்கன். என்ன மெர்வீனே, தொண்டை கட்டிக்கிச்சா? அது ஒன்றும் இல்லைண்ணே, அக்காக்கு புதுசாக ட்ரைனிங் எடுக்கிறீங்கள, அதனால தான். சரி, நான் சொல்றீங்களா? சொல்றீங்களா? சிக்கன். H for சொல்லுங்க. H for hot and crispy. ஐயோ, என்ன மெர்வீன் சொல்லி கொடுக்குற? அது ஒன்றும் இல்லைண்ணே, இவங்க சொல்லவே மாட்டேன்றாங்கல்ல, எனக்கு அதை தொண்டை கட்டிக்கிட்டே போகுது. சரி, இவங்களுக்கு கிறிஸ்துமஸ்னா சிம்பிளாக சொல்லி கொடுத்துறியா? சரி, கிறிஸ்துமஸ்னா என்னது? அதாவது கிறிஸ்துமஸ்னா இயேசு கிறிஸ்து இந்த கோவில கறந்தாங்க, அதுதான் கிறிஸ்துமஸ்னு கொண்டாடுறோம். சரி, அதை தான் அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போற? நான் வந்து சிக்கன், ஹாட் அண்ட் கிறிஸ்பி, இட்லி. ஏய், ஏன்னா தோசை ஐட்டம், சாப்பாட்டு ஐட்டமா சொல்லிக்கிட்டு இருக்க? கிறிஸ்துமஸ்னா என்னன்னு சொல்லு. என்ன கிறிஸ்துமஸ்னா அதை தானே பண்ணுவோம், அதுதானே பண்ணுவோம், அதுதானே செய்வோம். என்னன்னு எந்த கதையில சொல்லவே மாட்டேன்றாங்க. எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்களா? உன்னை பார்த்து ஒரு வியர்ப்பில் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மெர்வீனு, அதனால தான் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படியா? அப்படியா?
சரி விடு, நீ அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிடுறியா? ஆ, கிறிஸ்துமஸ்னா இயேசு கிறிஸ்து இந்த கோயில யாருக்கு இருந்தாங்க தெரியுமா? ஏன்னா என்னைய காப்பாத்துறதுக்கு தான். உன்னை காப்பாத்துறதுக்கா? ஏய், உன்னை காப்பாத்துக்கெல்லாம் பிறக்க கிடையாது. நீ ஒரு பொம்மை. என்ன இல்லையோ? ஆமா. யாருன்னு இங்க இருக்காங்களே தம்பிமார், தங்கச்சிமார், பெரியவங்க, இவங்களை காப்பாத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாரு. ஆமா. என்னன்னு சொல்றீங்க? ஆமா, ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருங்களையும் இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசிக்கிறாரு. என்ன? உன்னை நேசிக்க முடியாதுமா. ஏனே? ஏன்னா நீ ஒரு பொம்மை. இயேசு கிறிஸ்துவால என்ன நேசிக்க முடியாதோ? நேசிக்கவே முடியாதுமா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவால மனிதர்களை மட்டும்தான் நேசிக்க முடியும். உன்னை மாதிரி பொம்மையை நேசிக்கவே முடியாது. என்னன்னு சொல்றீங்க? என்ன நேசிக்க? உன்னை நேசிக்கிறதுக்கு அண்ணன் இருக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை நேசிப்பாங்க. நேசிக்கீங்களா? நேசிப்பீங்களா? சத்தம் கேட்கல. அண்ணே சரி, அப்ப இயேசு கிறிஸ்து உங்க மேல அன்பு வச்சிருக்காங்கன்றீங்களா? ஆமா மெரிவேன், அளவே இல்லாத அளவுக்கு அன்பு வச்சதுனால தான் இந்த பூமியில என்ன பண்ணாங்க தெரியுமா? மனுஷனா பிறந்தாங்க. மனுஷனா பிறந்தாங்களா? ஆமா, ஏன்னா இவங்க பாவத்துல மாட்டிக்க கூடாது, பாவத்துல இருந்து காப்பாற்றப்படணும். அதுக்கு ஒரு வழி யார் இருக்காங்க தெரியுமா? யாருன்னு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே வழி. அதனாலதான் அவரை நம்புற யாரெல்லாமோ அவங்க எல்லாருமே பாவத்துல இருந்து காப்பாற்றப்படுவாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்னன்னே செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்களா? உங்களுக்காக எனக்காக இயேசுப்பா என்ன பண்ணாங்க இந்த பூமியில? சிலுவையில மரிச்சாங்க மெர்வினே. உனக்காகவா? உனக்காகவா மெர்வின்? ஆமா மெர்வின், ஏன்னா தேவன் இவங்க மேல அளவே இல்லாத அளவுக்கு அன்பு வச்சிருக்கனால தான். உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு ஒரு சாம்பிள் காட்டவா? என்னன்னு சாம்பிள்? அதாவது இப்ப நீ உங்க வீட்டுக்கு நீ போறியா? இவங்க வீட்டுக்கா? எல்லாம் திரு திருன்னு உழைக்கிறாங்கனே. இவங்க வீட்டுக்கு நான் போவா? ஏய், பயப்படாம போ. உன் மேல அவங்க உன்னை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கேட்டு பாரு. என்ன பிடிக்குமா? என்ன பிடிக்குமா? ஓகே, நான் யார் வீட்டுக்கு வரேன்? யார் வீட்டுக்கு? அண்ணே என்ன மெர்வினே? நான் உங்க வீட்டுக்கு போகலனே. வீட்டுக்கு போகலையா? ஏனே? வாங்கனே. ஏன் மெர்வின்? நான் உங்க வீட்டுக்கு போனா என் கை தனியா, என் காலு தனியா, என் கண்ணு தனியா, எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவாங்கனே. அப்படியா நீங்க பிச்சு போட்டுருவீங்க? இல்ல மெர்வினே, அவங்க உன்னை நேசிக்கிறனால உன் கண்ணு காது கையெல்லாம் பிச்சு போட மாட்டாங்க. இல்ல இல்ல, என்னை கோங்காது கூட்டிட்டு போயிருங்க, நான் உங்க கூட போகவே மாட்டேனே. சரி மெர்வின், இவங்க வீட்டுக்கு போச்சனதுக்கு நீ போக மாட்டேன்னு சொல்றேல, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னன்னு? இயேசு கிறிஸ்து இருக்காங்கல்ல, அவங்க இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும், இந்த பூமியில் நான் குழந்தையா பிறந்தனா இங்கே இருக்கிற இந்த மனிதர்கள் என்னை ஈட்டி வச்சு குத்துவாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவ அந்த பூமியில் வந்தாங்கன்னா அவரை மூஞ்சியில் காரி துப்புவாங்கன்றது அவருக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்லை, அவரை ஆணியை வச்சு அடிப்பாங்க, அவரை காரி துப்பி அவரை கிண்டல் பண்ணி அவரை சிலுவையில் அடிப்பாங்கன்றது அவர் இந்த பூமியில் குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் மெர்வின். ஆனாலும் இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமியில் பிறந்தாங்க தெரியுமா? எதுக்குன்னு? ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் அன்பு வச்சிருக்கிறாங்க, பாசம் வச்சிருக்கிறாங்க. இவங்களை எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து காப்பாற்றணும், அவங்கள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாங்க. ஆமா தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்றோம். பைபிள் அழகா ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும்போது இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் படைக்கும்போது அவர் யாரு கூட இருந்தார் தெரியுமா? பிதாவோடு கூட அவருடைய மடியில் இருந்தார்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா அவர் இந்த வானம், பூமி, சூரியன் எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்ணாங்க? அழகாக படைச்சாங்க. ஆனால் உன்னை என்னையும் அவருடைய சாயலில் படைச்சாரு. அந்த சாயலில் படைச்சதுனால தான் இந்த பூமியில் ஓ மேலே அளவே இல்லாத அளவுக்கு அன்பு வச்சதுனால தான் உன்னை எப்படியாவது பாவத்திலிருந்து காப்பாற்றுன்னு சொல்லி இந்த பூமிக்கு வந்தாங்க. பாவம், பாவம்னா என்னன்னு?
பாவம்னா ஏசப்பாவுக்கு பிடிக்காத நம்ம யோசிக்கிறோம்ல, ஏசப்பாவுக்கு பிடிக்காத யோசிக்கிறது என்னன்னா பொறாமப்படுறோம்ல, இது எல்லாமே என்னது? பாவம். ஏசப்பாவுக்கு பிடிக்காத செய்கிறது, சண்டை போடுறது, ஏமாத்துறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இது எல்லாமே பாவம். இந்த பாவத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த பூமியில் பிறந்தாங்க. ஆமாம் மெர்வி, ஆமாம் மெர்வி. சரி, நீ இவங்களுக்கு என்ன பண்ண போற தெரியுமா? கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியல சொல்லிட்டே இல்ல. இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு தான் ஜாலியா, ஆனா எனக்கு ஜாலியா இல்ல. ஏன் மெர்வினே? ஏன்னா நான் தான் எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாது. சரி, நீ எப்போ பிறந்தேன்னு தெரியாது, ஆனா இங்க செலிப்ரேட் பண்றது என்ன செலிப்ரேட் பண்றாங்க? கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றாங்களே, இவங்களுக்கு ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடலாமா? ஓகே கிறிஸ்மஸ், ஓகே கிறிஸ்மஸ். என்ன மெர்வினே? பின்னாடி இருக்கவங்க யாரும் சொல்ல மாட்டேன்றாங்கனே. பின்னாடி இருக்கவங்க சொல்ல மாட்டேன்றாங்களா? இப்போ சொல்லி பாரு, சொல்லுவாங்க பாருங்க. ஓகே கிறிஸ்மஸ். என்னாச்சு மெர்வினே? அது ஒண்ணு இல்லனே, ரொம்ப டல்லா ஆயிடுச்சுனே. ஓய் ஓய் ஓய். ஓகே மெர்வின், இவங்களுக்கு பாய் சொல்லிட்டீங்க. இன்னும் ஒன்று வருது, அதை விட்டுட்டீங்க. தெரியும் என்னது? நியூ இயர். சரி, அதுக்கும் ஒரு சொல்லிட்டு போயிருங்க. ஓகே நியூ இயர். என்னாச்சுமா? அது ஒண்ணு இல்லனே, ஓகே தான் ஆயிட்டே இருக்கும். ஓகே நியூ இயர். பாய் 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 பாய். அண்ணே என்ன மெர்வி? ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, சரி, கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம கூட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி எத்தனையோ பேர் தெரியாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போய் யார் சொல்லுவா? அவங்களுக்கு நம்ம கூட செலிப்ரேட் பண்ணணும்ல. இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறான்னு தெரியும், நமக்காக சிலுவையில் மரித்தாருன்றது தெரியும். ஆனால் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தேவை தானே. அவங்களுக்கு யார் போய் சொல்லுவா? ஆண்டவருக்கு பிடிக்காத பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் ஏசப்பா அந்த பூமியில் வந்தாங்கன்றது தெரியும். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி வேத வாக்கியங்களின்படி அவர் அடிக்கப்பட்டார்ன்றது தெரியும். அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் இன்னும் இடம் கொடுக்காம ஏசப்பாவுக்கு பிடிக்காத பாவத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்படியே கண்ணை முடிக்கலாமா? கை கூப்பிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? ஆண்டவரே, பாவம்னா என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காத நாங்கள் எதெல்லாம் யோசிக்கிறோமோ அது எல்லாமே பாவம் தான். ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காத எதெல்லாம் நாங்கள் பேசுகிறோமோ அது எல்லாமே பாவம் தான். ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காத எதெல்லாம் நாங்கள் செய்கிறோமோ அது எல்லாமே பாவம் தான். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பூமியில் நீங்கள் மனுஷனாக பிறந்தீங்க. அதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கான தண்டனையை நீங்கள் சிலுவையில் ஏற்றுக்கிட்டீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் உள்ளத்துக்குள்ளே வாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் மாத்திரம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்களாம் இல்லாமல் எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நல்ல செய்தியை நாங்கள் கொண்டு போய் சொல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறோம். ஜீசஸ் சொல்கிறார், உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாமே ஃப்ரீ. லெட்ஸ் வெல்கம் திவினா டு டான்ஸ். சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா பை திவினா. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் பாருங்களே. துன்பங்கள்
ஜீசஸோட பர்த்டேவை டான்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ண வரா ஜெஸி. லெட்ஸ் வெல்கம் ஹர் வித் ஹார்ட்டி அப்ளாஸ். பாலன் இயேசு பிறந்தார் ஜெஸி. உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னாரே 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 நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. பாலன் இயேசு உனக்காக பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே, ஈடு கொண்டு வந்தவர் என்று கூறுவோம். நம்மை மீட்டிட வந்த தேவனே, ஈடு கொண்டு வந்தவர் என்று கூறுவோம். பாலன் இயேசு